ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வெளியில் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெரைட்டி சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் வெரைட்டி சென்டர் இல்லாத பிளேஸே இருக்காது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர், ஆவடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா நகர், அதுக்கப்புறம் முகப்பேர், நிறைய இடத்துல வெரைட்டி சென்டர்னால் நிறைய பிளேஸில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். வெரைட்டி சென்டரில் பொருள் எல்லாமே இருக்கும். A to Z எல்லாமே இருக்கும். ஹேண்ட்பேக்கு, செப்பல்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸு, அப்புறம் கிட்ஸுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு தேவையான நோட் புக்ஸு, அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே இருக்கும். A to Z எல்லாமே இருக்கும். பாருங்கள், ஆப்பச்சட்டி, கடாய், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. A to Z எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். ஒரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்கு என்னென்ன தேவையோ அந்த ஒரே எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கும். ஒரு ஃப்ளோரில் ஒரு ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ வாட்டர் பாட்டில், ஸ்நாக் பாட்டில், அப்புறம் லன்ச் பாக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நமக்கு என்ன தேவையோ எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய அக்காங்க, ஆன்டிஸ் மட்டும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு தேவையான பொருள், அப்புறம் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற பொருள், டப்பர்வேர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பாருங்களேன். அந்த கலராக அந்த மாலை, அந்த மாதிரி மாலையும் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதான் A to Z எல்லாமே இருக்கும் இந்த வெரைட்டி சென்டரில். பாருங்கள், ஸ்கூல் பேக்ஸு சூப்பராக. எனக்கு அந்தளவு கூட்டம் இல்லை, பட் நல்லா இருந்துச்சு போக வர. பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கேட் போட்ட ஒரு பேகு, வித்தியாசமாக இருந்துச்சு இந்த பேகு. அதுக்கப்புறம் நான் வந்து பேக் செக்ஷனுக்கு போயிட்டு நான் இந்த பேக் தான் சூஸ் பண்ணி வாங்கினேன். இந்த பேகு செம்மையாக இருக்கும் இது. ஸோ அதனால் ரேட் கொஞ்சம் அதிகம்தான், பட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பேக். அப்புறம் ஒரு பெல்ட் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்காக கிளம்பிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக வரும்போதே பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு எனக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு. அங்கேருந்து தலப்பாக்கட்டி பிரியாணி அங்கே வந்தோம் நாங்கள். பார்த்துக்கோங்க, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்கள் செம்மையாக இருந்துச்சு. ஒரு சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் 3 சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஒரு 3 ஐஸ்கிரீம், எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2000 சம்திங், 2400 நினைக்கிறேன் நான். அவ்வளோ ரேட் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட், செம்மையாக. ஏன்னா நான் என்ன இருந்தாலும் நான் சமைக்கிற மாதிரி வராதுன்னு போய் சொல்ல மாட்டேன், பட் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சாப்பிட இன்னும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ வயிறு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம். நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். நான் மட்டும் போல் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு ஆர்டர் என்னென்ன வேணுமோ, ஐஸ்கிரீம் என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக எடுத்துட்டேன். நான் அங்கேருந்து கிளம்புறப்பவே வந்து பார்த்திங்கன்னா 9:40க்கு தான் கிளம்பினேன் நாங்கள் வீட்டுக்கு. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன் நான். எனக்கு லைவ் கூட போகிறதுக்கு டைம் இல்லை.
ஸோ உடனே வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் தலப்பாக்கட்டியிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சுத்தமாக சார்ஜர் கூட லைவ் போடலான்னு பார்த்தேன், பட் எனக்கு சார்ஜரும் லோவாக இருக்குது.